நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய நியூ இயர் வந்தாச்சு. ஒவ்வொரு வருஷம் நியூ இயருக்கும் நமக்காக அம்மா வந்து சூப்பரான ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அண்ட் இன்னைக்கு அம்மா மட்டும் கிடையாதுங்க, இன்னும் ஸ்பெஷலான விஷயங்களா நம்மளுடைய ஷோவில் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அம்மாவை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. விஷ் யூ த சேம். நேயர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 நல்ல வருஷமாக எல்லாருக்கும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கணும்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ நம்ம வந்து 6 இயர்ஸ் வெற்றிகரமாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கம்மா. இட்ஸ் a லாங் ஜேர்னி. ஆமாம். ஆனால் நான் வரைச்சே ஒன்றுமே தெரியாத குழந்தையா வந்தாங்க. அதேதான். இன்னைக்கு இந்த குழந்தைய இவ்வளோ இதுவாக வளர்த்து விட்டது நீங்களாம் தான். அதை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். அட் த சேம் டைம் முதல்லலாம் ஒரு பயம் இருந்தது. இப்போ எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆமாம், இப்போ அவங்க எங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பழகிட்டாங்க. ஸோ அது வருஷம் இதோட பாண்டிங் வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருக்கே ஒழிய இது வந்து குறையவே இல்லை. ஸோ இந்த நியூ இயர் இன்னைக்கு என்ன நீங்கள் எங்களுக்காக கண்டிப்பாக ஸ்வீட் தான் செஞ்சு கொடுப்பீங்க. என்ன ஸ்வீட் செய்ய போறீங்கம்மா? நம்ம காலா ஜாமுன் பண்ண போகிறோம். ஓகே. குழந்தைலேருந்து பெரியவாலேருந்து எல்லாருக்கும் குலாப் ஜாமுன்னாலே பிடிக்கும். இது நட்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி பண்ணுற அந்த காலா ஜாமுன். சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு ஆட் ஆன் சர்ப்ரைஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆடியன்ஸ்க்கும் காத்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க மட்டும் இல்லை, நம்மளோட சேர்ந்து எல்லா ஷெஃப்மே வராங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி நம்மளெல்லாம் மீட் பண்றதுக்கு. முக்கியமா நம்ம உங்களை கலாய்க்கிறதுக்கு வெயிட் பண்றாங்க. ஸோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணலாம். அது உங்க எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இல்லை. நான் சொன்னல இப்ப நீங்க எங்களுக்கு டஃப் கொடுக்குறீங்க, அதனால இன்னைக்கு நான் கூட்டு சேர்த்துக்கிட்டேன் எல்லாரும் வாங்கன்னு. ஸோ அவங்களெல்லாம் நம்ம வெல்கம் பண்ணிடலாமாமா? ஸோ சுபா நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க? நான் வந்து ரோஜா பூ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரோஜா பூ வச்சு குலாப் பர்ஃபி ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பர்மா. இது இல்ல இந்த மஸ்கா எதுக்குன்னு தான் தெரியல, கொஞ்சம் கம்மியா கலாய்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா, நீங்க என்ன எடுத்துட்டு வந்தீங்க? நான் வந்து உடைச்ச கடலையும் கோதுமையும் வச்சு ஒரு அல்வா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சம்திங் டிஃப்ரெண்ட், நல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து 6 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷஃபிள் ஆயிட்டே இருக்காங்க. நிறைய பேரை நீங்க வந்து பாத்திருக்கீங்க. மாமியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மாமி சமைக்காத மதிய உணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு சின்ன பாட்டாக கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா, பழி இல்லாத மார்கழியா, மாமி செய்யாத மதிய உணவா, இனிப்பில்லாத சர்க்கரையா, இவர் இல்லாத நியூ இயரா. உண்மையிலே செம. இதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஜஸ்ட் இப்போதான் திங்க் பண்ணேன். அப்படியா? ஸோ இன்னைக்கு வந்து அம்மா நமக்காக ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போறாங்க, செஞ்சு கொடுக்க போறாங்க. அம்மா என்கிட்ட சொல்லிட்டீங்க, இவங்களுக்காக இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? காலா ஜாமுன் பண்ண போறீங்க. ஓ சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ அம்மா எப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே விவாஸ், இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா வந்திருக்காங்க. அதுவும் அம்மாவோட இருந்து சமைக்கிறதுல ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஆர்வமா இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெசிபியும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அம்மா
சமைக்கிறதுக்கு அதே கிச்சன் அதே இடம் வந்துட்டோம். ஆனா எல்லாரோட சேர்ந்து எல்லாரோட இருக்கிறது அவங்கள தான் செஞ்சது, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க உங்களுக்கு மேல நடுங்குறோம், சில ஐட்டம் நாங்களும் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜட்மெண்ட் நீங்க தான் கொடுக்க போறீங்க. சீனியர் ஷெஃப் நீங்க தான். So, அதனால நீங்க நாங்க கொண்டு வந்த ஸ்வீட்டை பார்த்துட்டு எப்படி இருக்கு நீங்க சொல்லணும். கண்டிப்பா. ஓகேமா, சார் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வேணுமா? பால் பவுடர்ப்பா. இது வந்து நீங்கள் சக்கரை போடாத கோவாவில் பண்ணுறீங்களானும் பண்ணலாம். நிறைய பேருக்கு கோவா கிடைக்காதவளுக்கு பால் பவுடர் எப்படி இருந்தாலும் கிடைக்கும். இந்த பால் பவுடர் வச்சு பண்ணலாம். இது 200 கிராம்ஸ் பால் பவுடர். மைதா இதுக்கு வந்து ஒரு 50 கிராம்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா. சர்க்கரையை வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணலாம். அம்மா சக்கரை இது பிளாக் ஆகிறதுக்காம்மா? ஆமாம், காலா ஜாமுன் வந்து உங்களுக்கு கலர் அந்த கலர் வரத்துக்கு சர்க்கரை இதில் ஆட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகேம்மா. சோடா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இது இப்போ சுகர் ஆட் பண்ணதால இலகாதாம்மா நமக்கு? அதனால தான் இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூனுக்கு மேலே தண்ணி விடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போடுறேன். ஓகேம்மா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஏற்கனவே பேஸ்மெண்ட் வீக்கா பைக்ல பண்ணிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி வந்து கேள்வி கேட்டு என்னப்பா ஏப்பா பேசுங்க, அப்புறம் நான் வரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி விட்டுக்கலாம்ப்பா. இதில் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். இதுக்கு காலா ஜாமுன் ஏன் பேர் வந்துச்சு மாமி? அதாவது காலா ஜாமுன்றது கருப்பு கலர்ல இருக்கனால அதுக்கு அது பேர் வந்து. அதுக்கு ஒரு தடவை என்ன கேலி பண்ணுவோம். அம்மா ஹிந்தியில பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது முன்னாடி வந்த புதுசுலலாம் சொல்லணும்னா இதை விட்டு இப்படி தலையை தூக்கம், ஐயோ நம்ம எங்க வந்து மாட்டின்னு இருக்கோம். மைக்கு போட்டுமே அம்மாவோட வாய்ஸ் வெளியே வரவே வராது. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க அப்படி சொல்லுவோம். அவங்க பேசுறது பக்கத்துல இருக்க எனக்கே கேட்காது, புரியாது. ஆக்சுவலி பார்த்தேன்னா நான் வந்து பழைய காலத்து மனுஷி, எல்லாத்துலேயும் கையை போட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம, அதாவது சமையலுக்கே கை மணம் அப்படிங்கிறது தான் இதுன்றது என்னுடைய ஒரு கருத்து. அதனால் நான் கை யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். மாவு ரெடி ஆயிடுச்சா? ஜோரா பிசைஞ்சாச்சுப்பா. ஓகே, கொஞ்சம் நாழி இது ஊற வைக்கலாம். சரி. மீனாட்சி சும்மா சமையலை பத்தி கேட்காத, நம்ம வேற ஏதாவது பேசலாம். ஏமா அம்மாவை ஃப்ரீயா மாத்தி மாத்தி எல்லாம் கேள்வி அம்மாவை கேட்டது ஃப்ரீயா நீங்க. செய்ய விடு. சரி மீனாட்சி, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல. ஒருத்த பத்தி ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் எந்த பக்கம்? அந்த பக்கமா இல்ல அந்த பக்கத்துல தான் ஆரம்பி. நான் லாஸ்டா கேட்டுக்கிறேன், இப்போ வேண்டாம். மீரா மேம் மேல எனக்கு எப்பவுமே ஒரு மரியாதை இருக்கு. இங்க கிச்சன் தாண்டி அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அது நான் வந்து எப்பவுமே சொல்வேன். எப்போ நான் ஃபோன் பண்ணாலும் அவங்க வந்து அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் என்னெல்லாம் நடக்குதோ சொல்லுவாங்க. ஆனாலும் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா நல்லா சிரிச்சு எல்லாரையும் நல்லா மோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு உண்மையிலே பிடிக்குமா. ஜெயந்தி மேம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அது என்ன ஒரு பாசமா ஒரு கனெக்ஷன் எனக்கும் அவங்களுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன்லாம் தெரியாது. இங்கே சமைக்கணும் ஷோக்காகன்னு இல்லாமல் உண்மையிலேயே அவங்க கிட்ஸை ரொம்ப அழகாக கேர் பண்ணுவாங்க. எல்லாமே வீட்டில் தான் செய்யணும், வெளியே செய்யக்கூடாது. நிறைய பேர் ஷோக்காக சொல்லுவாங்க, பட் உண்மையிலேயே அவங்க வந்து அப்படி தான். அதை தாண்டி அவங்க பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அதுலேயும் அவங்க ரொம்ப ஷைன் ஆகணும். பெஸ்ட் விஷஸ் மேம். ஸோ அம்மாவுக்கு ஃபைனலாக வரலாம். நீ இருக்க தெரியுமாம்மா, நீ முதல் நாள் வந்ததுலேருந்தே ஒரு அராத்து. பட் அவங்களையும் கிச்சன் தாண்டி வெளியே சொல்லணும்னா ஃபுட்டி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி, மை காட், அந்த அண்ணா வந்து நம்ம வந்து உண்மையிலே கும்பிடணுமா. அண்ட் வந்து இங்கே எப்படி இருக்காலோ அதே மாதிரி தான் கிட்ஸு, வீட்டில் இருக்கிற புருஷன் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியே ஜாலி டைப்பான ஒரு ஃபேமிலி. அது வரைக்கும் உண்மையிலே பிளஸ்டு நீங்கள். ஸோ அம்மா வந்து கேட்கவே வேணாம். அம்மா எப்போவுமே எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவங்க வந்து உண்மையிலே இந்த கிச்சனுக்கு வந்த டே 1 6 வருஷம் முன்னாடி கண்டிப்பாக இந்த ரீச் இருக்கும்னு அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. பட் இப்போ அம்மாவோட ரீச் ரொம்ப வேற. ஆனால் அந்த ரீச் கிடைச்சுமே
இங்கே பிள்ளையார் சொல்லி போட்டு எடுத்த மறக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக 6 இயர்ஸாக இங்கே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ்மா. அதே மாதிரி இப்பயும் நிறைய இடங்களுக்கு கூப்பிடுவாங்க, எங்கெங்கேயோ கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுவாங்க. இங்கே ஷூட்னா அவங்க இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே கொடுப்பாங்க. சமைக்கிறதுக்கான அந்த மரியாதை எப்போவுமே அம்மா கிட்ட இருக்கும், பயம் இருக்கும், எப்போவுமே இருக்கும். ஸோ இப்போ வந்து அம்மா ரொம்ப ட்ரெண்டிங்காக மாறிக்கிட்டே வராங்க. ஸோ அதுவுமே எங்களுக்கு ஹாப்பி தான். ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னும் ஃபுட்டில் பண்ணணுமா, நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூம்மா. ஸோ ஜீரா ரெடி ஆகிடுதுப்பா. ஓகே, இந்த குலாப் ஜாமுனுக்கு பண்ணுற மாதிரி இந்த பிசு தன்மை இருந்தால் போகும். தெரியுறதா? இந்த மாதிரி பிசு தன்மை இருந்தால் போகும். இதில் இப்போது ஏலக்காய் பொடி, நான் இது வந்து ரோஸ் எசன்ஸும் விட போகிறேன், ஏலக்காய் பொடியும் போட போகிறேன். ரோஸ் எசன்ஸ் கிடைக்காதுங்கிறவோ ஏலக்காய் பொடி போடுங்க, ஏலக்காய் பொடி கிடைக்காதவங்க ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கோங்க. உங்கள் சௌகரியம், ரெண்டையும் யூஸ் பண்ணலாம் இதில். அதுக்கு தான் ஒரு 2 ட்ராப் போடும், ரொம்ப விட்டுறக்கூடாது. இதெல்லாம் அதோட வாசனை தெரியுறதா? சூப்பரா 2 ட்ராப்புக்கே வாசனை வரும். வாசனை அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு சிங்கங்களோட அருமை சூப்பரா இருக்கு. தெரிஞ்சுதா அவ வாயை மூட நாங்கள் எவ்வளோ பாடுபடுவோம். நீங்கள் அவரை கேட்க வரீங்க, அது கூட அவ கேட்க இல்ல ஏய் ஒரு நிமிஷம் இருமா. அம்மா உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? ஸ்டஃபிங் நட்ஸ் கொடுத்துருப்பா. இருமா எடுத்து கொடுத்துட்டு நீ பேசுமா. மீனாட்சி சொன்னது இது வந்து பாதாம் பிஸ்தா 2 பொடியாக கட் பண்ணியிருக்கேன்ப்பா. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் கேஷ்யூ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க. இந்த அளவு இதில் எடுத்துருங்க. இதில் நேச்சுரல் ஃபுட் கலர் இருக்குப்பா. இது பீட்ரூட் இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா சாஃப்ரானை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 4 ட்ராப் விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ காலா ஜாமுனுக்கு நமக்கு வந்து ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிட்டாங்க, மேல் மாவும் ரெடி ஆகிடுச்சு, ஜீரா பாகும் தயார் பண்ணி வச்சுருக்காங்க, பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் ரெடியாக இருக்குது. ஸோ அம்மா ஆல்ரெடி பண்ணி வச்சு இப்படி தான் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கேன். கை வைக்கிறீங்களே, அது இதெல்லாம் ரொம்ப சகஜம் ஜெயந்தி மேம். இது நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, அவங்க அப்படியே சமைப்பாங்க கையிலேயே. அது பழக்கம். அவ்வளோதான் சூடு சொரணே இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? தெய்வத்தன்மை ஜாஸ்தி இருந்தா கூட வந்து சூடே தெரியாது. ஆமா, அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். அந்த சூடு கூட அந்த அவ்வளவு சமையல் கலையில அதிக ஆர்வம் இருந்தா கூட அப்படி இருக்கும். இது வந்து எண்ணெய் சூடாக இருக்கணும், ஆனால் சூடாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிதானமாக இருக்கணும். போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா உருட்டிட்டு போடணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அது சமயம் சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. ஓகே சரி, அது அப்படியே ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். வழக்கமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பண்ணல, ஆனால் சும்மாவாது நியூ இயருக்குன்னு ஒரு இது எடுப்போம், இந்த வருஷம் நம்ம இதே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் ரெசல்யூஷன்லாம் எடுப்போம். மறுபடியும் சொல்ல அது செய்ய மாட்டோம். அந்த மாதிரி நீங்கள் இந்த வருஷம் ஏதாவது எடுத்திருக்கீங்களா மேம்? நிறைய எல்லாருக்கும் நல்லது விஷயங்கள் சொல்லணும், நல்லது எல்லாரையும் செய்ய வைக்கணும்னு ஒரு பிளானிங்லாம் இருக்குது. சூப்பர்மா. ஸோ இந்த நியூ இயர் நீங்கள் அதெல்லாம் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. ஸோ ஜெயந்தி மேம், உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ரெசல்யூஷன் இருக்கா? எனக்கு எப்போவுமே வந்துட்டு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பேன். இந்த இயரும் நான் அதுதான் நினைக்கிறேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை வந்து நம்ம எப்போவுமே கஷ்டப்படுத்தக்கூடாது, சந்தோஷப்படுத்தணும். அதுதான். அதனால் எப்போவுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்கள நான் சந்தோஷப்படுத்துறதுக்கு பார்க்கணும். நீங்கள் நிச்சயமாக உங்கள் கேரக்டர் அதுதான், நீங்கள் அதை பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. கீப் இட் அப் மேம். ஆமாம், ஃபாலோ பண்ணுறோம் வரல, அது நமக்கு தேவையில்லை. இன்னும் யோசிச்சிருக்கீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். எப்பயும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்றதுல எல்லாருக்கோசரமும் பிரார்த்தனை பண்ணுற எண்ணமும் அடுத்தவாளுக்கு உபகாரமாக இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சரீரத்தால் என்ன உபகாரம் பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடியதும் அம்பாள் கொடுத்துட்டு இருக்கணுன்ற ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் எனக்கு. பிரார்த்தனை மட்டும்தான் என்னுடைய ஒழிய இந்த மாதிரி ரெசல்யூஷன்லாம் ஏன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடியலன்னா அதுக்கப்புறம் வருத்தப்படணும். தெளிவாக இருக்காங்க. நம்மளாம் சொல்லுவோம் ஆனால் செய்ய மாட்டோம். அவங்க வந்து அழகாக தெளிவாக சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர்மா. ஸோ சுபா, சில ஐட்டம் செய்ய தெரியாதுங்கிற ஐட்டத்தையும் சீக்கிரம் இதில் செய்ய வச்சு உங்களுக்கெல்லாம் காட்டணும்னு நிறைய இருக்குது இந்த வருஷத்துக்கு ரெசல்யூஷன் பார்த்தோம்னா. அப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியான, அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாரும் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ சுபா.
ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வந்து காமனாக அவங்கவுங்களுடைய அந்த ஒர்க் ஹலோ ரிலேட்டடாக ஹலோ 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 எங்களெல்லாம் கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க உங்க ஒரு வருஷமும் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் தான் யோசிப்பேன். அதை நான் சத்தியமா பண்ண மாட்டேன். இந்த வருஷமும் அதே தான் யோசிக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அம்மாவோட கூட இருந்தாலே வெயிட் லாஸ்ங்கிறது எங்கன்னு கேக்குறியா? ஸோ கலர் வந்துச்சாமா? இந்த லெவல்ல கருப்பாகணும் பாது. ஓகே, இது ஜீரால போடலாம். ஸோ அம்மா அப்படியே சிறப்பாக ஒரு பாட்டு பாடி முடிக்கலாமே. ஐயோ ஐயோ, நீங்கள் ஏற்கனவே பாடிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? பாடிருக்கேன்ப்பா, ஆனால் கேட்டுட்டேன். நியூ இயர் அதுவுமா. कृष्ण करो बजो मन प्रभु तुमा, कृष्ण करो बजो मन प्रभु तुमा, कृष्ण करो जागेगी रत देश बगानत सही देत पुराण प्रभु तुमा, कृष्ण करो मोर मकुट पीतांबर शोभित कुंडल झूलत गानत प्रभु तुमा, मीरा के प्रभु गिरिधर नाकर सदर्शन को दान प्रभु तुमा, कृष्ण करो. நியூ இயருக்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? ஹிந்திலன்னு, ஆனால் ஹிந்தி பஜன் தான் பாடினேன், அதனால தான் பாடினேன். ஸோ ஓகே, அம்மா வந்து சூப்பராக நமக்காக காலா ஜாமுன் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் பல கேள்வி கேட்டு அவங்கள தாக்கிட்டீங்க. அது அப்படியே ஜீரால் ஒரு 2 minutes ஊறட்டும். அதுக்குள்ளே நீங்கள்லாம் செஞ்சுட்டு வந்த ஸ்வீட் அம்மா கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஸோ யார் யார் என்னென்ன ஸ்வீட்டு? இது யாருமா இவ்வளோ பூவெல்லாம் போட்டு? சத்தியமாக நீ தான் இருப்பேன். முதல்ல இவ்வளோ வர்ணிச்சிட்டோமா ரோஜா இதழ்கள் வச்சு. வாசனையே நல்லா இருக்காமா? பயங்கரமா இருக்குப்பா. சாப்பிட்றேன் நிச்சயமா. HPMC எங்க போனா அந்த ஹிந்தியில சொல்லட்டுமா? குலாப் பர்ஃபி. சூப்பர்ரா, ரொம்ப நல்லா இருக்கு, ரியலி சூப்பர். இது வந்து நம்ம பொட்டுக்கடலை வச்சு, இது பொட்டுக்கடலை வச்சு பண்ணியிருக்கேன். நம்ம கடலை மாவு வச்சு பண்ணலை. இது ஐப்ரோ எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு மாமி? எனக்கு SWEETன்னு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தெல்லாம் கூட எனக்கு பிடிக்கும்பா. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும்பா. மைசூர் பாக். சூப்பர். ஸோ அம்மா, நம்ம ஷோட வரலாற்றுலயே அல்வாலாம் இல்லை, இன்னைக்கு தான் முதல் தடவை ஆன் ஸ்கிரீன்ல எல்லாரும் செஞ்சதை சாப்பிடுறீங்க. என்னெல்லாமா ஆட் பண்ணிருக்கீங்க? அல்வா இவ்வளோ நல்லா இருக்கு. இதில் வந்து கோதுமை நல்லா வறுத்துன்ட்டேன், ப்ளஸ் வந்து உடச்சக்கல்லையை திரிச்சு அதையும் வறுத்துன்ட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணின ஒரு அல்வா. இவ்வளோ கிளாஸியாக வந்து நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் ஜாமுன் இருக்கு. பட் இப்போ இந்த ரெண்டை நம்ம எல்லாரும் சண்டை போடாமல் பங்கு பிரிச்சு சாப்பிடணும். ஓகே, இல்லை வழக்கம் போலப்பா, நீங்கள் சாப்பிடுங்க. இந்தாம்மா எட்டி பார்க்குறேன். வாவ், சூப்பரா இருக்கு. சூப்பர்னு ஒரே வார்த்தை சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்கு. பல முறை சொன்னாலும் இதுக்கு ஈடாகாது. உள்ளே இருக்கிறவங்க வச்சாங்களே ஸ்டஃபிங், அது கூட அவ்வளோ நல்லா வந்து வந்திருக்கு.
ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த நியூ இயர் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்த ஃபெஸ்டிவல்ஸும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ் சொல்லிடலாமாமா? புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Wish you happy new year.